நவடேஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற வைரல் சீக்ரெட் மெசேஜ் கேக் டிசைனிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. வித் ஹோம்மேட் ஃபாண்டன்ட் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ஒரு அன்னையர் தின ஸ்பெஷல். மதர்ஸ் டேன்றது எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான நாள். அந்த மதருக்கு ஒரு இது மாதிரி சர்ப்ரைஸ் நம்ம கொடுத்தோன்னா அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சம்யா ஜோன். இந்த வைரல் கேக் டிசைனிங் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் கேக் பண்ணி ஒரு கோட் கொடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் கோட்டிங் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் மெயின் பார்ட் என்னென்னா, நம்ம வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த கேக் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறது கிடையாது க்ரீமால். ஏன்னா க்ரீம் மேலே நம்ம வந்து ஃபாண்டன்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் சாக்லேட் கனாஜ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாக்லேட் கனாஜ் வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம் ஈவனாக. எப்போவுமே நம்ம ஈஸி வே ஆஃப் கேக் டிசைனிங் தான் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்சர் கூட நம்ம வந்து சாதாரண ப்ரஷ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபாண்டன்ட் எப்படி கவர் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். கேக்கோட டாப் பார்ட்டை 90% கவர் பண்ணுற மாதிரி ஃபாண்டன்ட்டால் நம்ம ரோல் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறோம். அதை வந்து கனாஜ் மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுறோம். நம்ம கொஞ்சம் ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அது ஒரு பார்டர் மாதிரி ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் சர்க்கிள் மேலே நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபுல்லாக தண்ணி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கனாஜ் மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன் சர்க்கிளோட 1 இன்ச்சு பெரிய சைஸில் நம்ம ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் சென்டர் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் தான் இது வந்து ஹாப்பி மதர்ஸ் டே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த சர்க்கிளை வச்சு தான் இதை வந்து கவர் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம கார்னர்ஸில் பார்டர் மாதிரி பண்ணோன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹைட் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம சீக்ரெட் மெசேஜை ஹைட் பண்ணுறதுக்கு ரிப்பன் யூஸ் பண்ண போகிறோம். 2 பிக்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மதர் அண்ட் டாட்டரோட பிக்சர்ஸ். நான் செலக்ட் பண்ணியிருக்க பிக்சர் இது தான். டாட்டர் வந்து பூக்கொத்து கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குற மாதிரி. இந்த கேக் டிசைனிங்கில் மெயின் பார்ட் வந்து பொசிஷனிங் ஆஃப் த பிக்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இந்த பேபியோட பிக்சரை வந்து ரிப்பன் மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். அம்மாவோட பிக்சரை நம்ம வந்து ஃபாண்டன்ட் மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். ரிப்பன் மேலே ஸ்டிக் பண்ணுறதுனால நான் டபுள் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஃபாண்டன்ட் மேலே ஸ்டிக் பண்ணுறதுனால நம்ம தண்ணி தொட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கரெக்டாக வேலை செய்யுதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் ட்ராக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பொசிஷன் வந்து வேரி ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து ஃபேஸில் இடிக்கிற மாதிரி வருது அந்த பூங்கொத்து. அது வேறு இல்லாமல் அந்த மதர்ஸ் டேன்றது வந்து தெரியல. ஸோ இந்த கார்னர் ஆஃப் த ரிப்பன் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ட்ராக் பண்ணி பார்த்தேன். அப்போவும் என்னென்னா மதர்ஸ் டேன்றது வந்து தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு அந்த பூங்கொத்து வந்து ஃபேஸில் இடிக்கிற மாதிரி இருந்தது. கையில் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கேர்ளோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அம்மாவோட பொசிஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை. அதை ஒண்டி கொஞ்சம் நான் வந்து கீழே ட்ராக் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபாண்டன்ட்டில் செஞ்ச ஹார்ட்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு பட்டர்ஃப்ளையும் செஞ்சுருந்தேன். அதை வந்து சென்டராக ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஹோம்மேட் ஃபாண்டன்ட் வச்சு செஞ்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கேப்ஸ் தெரியுது உங்களுக்கு. அதை கவர் பண்ணுறதுக்காக நான் க்ரீமில் சிம்பிளான டிசைன் வந்து போடுறேன். வைரலாக ட்ரெண்டிங்காக இருக்கிற சீக்ரெட் மெசேஜ் கேக்கோட டிசைனிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து புல் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். அந்த கேர்ளோட பூங்கொத்து கரெக்டாக அவங்க அம்மா கையில் போயிட்டு ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூனிக்னஸ்ன்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு ட்ரை தான் இந்த சீக்ரெட் மெசேஜ் கேக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.